பாசிட்டிவ் டிசிப்ளின் டெக்னிக்ஸ் ஃபார் டீச்சர்ஸ். இந்த பாசிட்டிவ் டிசிப்ளின் கொண்டு வரதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து டீச்சர்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசிப்ளின் என்னென்னு பார்த்துருவோம். டிசிப்ளின்றது ஒருத்தரை நல்வழிப்படுத்துதல். ஸோ ஒரு டீச்சரோட மெயினான பணி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை நல்வழிப்படுத்தணும். அப்போது அதில் பாசிட்டிவ் டிசிப்ளின் அப்படின்னா என்னென்னா, ஒரு குழந்தை தப்பு பண்ணும்போது அதை கண்டித்து திருத்துறது வந்து டீச்சரோட வேலை. இப்போ அதே வந்து அவங்கள அடித்து அதை நம்ம திருத்தணும்னா அதுதான் வந்து நார்மல் அந்த ட்ரெடிஷ்னல் டிசிப்ளினிங் மெத்தட். பாசிட்டிவ் டிசிப்ளின்னா கைடிங் அண்ட் டீச்சிங் ரேதர் தென் பனிஷிங் சில்ட்ரன். அவங்கள பனிஷ் பண்ணாமல் அவங்களுக்கு அந்த தவறை புரிய வச்சு அது மூலமாக அவங்க நல்வழிப்படுத்துதல், அதுதான் வந்து பாசிட்டிவ் டிசிப்ளின். இட் இஸ் அன் அப்ரோச் ஃபோக்கஸ்ட் ஆன் கைடிங் அண்ட் டீச்சிங் ரேதர் தென் பனிஷிங் சில்ட்ரன். அப்போ என்ன ஆகுன்னா, குழந்தைக்கும் அந்த டீச்சருக்கும் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் க்ரோ ஆகும், ஹெல்தி டெவலப்மெண்ட் இருக்கும், லாங் லாஸ்டிங் பாசிட்டிவ் பிஹேவியர். நம்ம அடித்து திருத்தும் போது அந்த நேரம் அடிக்கு பயந்து அவங்க அதை பண்ணாமல் இருப்பாங்க. அடுத்தது வெளியே எங்கேயாவது டீச்சர் இல்லாத இடத்துல வந்து அதை பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே அடிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பாசிட்டிவ் டிசிப்ளின்றது லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ ஓவரால் எய்ம் வந்து அந்த அன்வான்ட் பிஹேவியரை ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறது மட்டும் இல்லை, பட் அந்த சில்ட்ரனுக்கு வந்து எப்படி அவங்களையும் மேனேஜ் பண்ணிக்கிறது, அவங்கள எப்படி ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, அவங்கள எப்படி வந்து எம்பத்தியோட மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறது தான் வந்து பாசிட்டிவ் டிசிப்ளின். இதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் டீச்சர்ஸ் அப்படின்னா, ஒன்று மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அந்த குழந்தைக்கும் அந்த டீச்சருக்கும் பரஸ்பர மரியாதை இருக்கணும். குழந்தை மேலே டீச்சருக்கு மரியாதை இருக்கணும், டீச்சருக்கு குழந்தை மேலே மரியாதை இருக்கணும். அப்போது அது எப்படி உருவாகும் அப்படின்னா, அந்த குழந்தை பேசும்போது அவங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை வந்து நம்ம காது கொடுத்து கேட்கணும், அதை அக்னாலேஜ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஒரே வழி, லிசனிங் தான். அடுத்து கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் பவுண்ட்ரிஸ். ஸோ கிளாஸ் ரூமில் என்னென்ன ரூல் இருக்குது, என்னென்ன பிஹேவியர்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட், என்ன பிஹேவியர்ஸ் வந்து நாட் எக்ஸ்பெக்டட் அப்படின்றத குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி அதை சொல்லி அதற்கான ஒப்புதலை அவங்கள்ட்ட வாங்கிடணும். ஸோ அது பண்ணிட்டாலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது அவாய்ட் ஆகும். ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைங்க வந்து அதை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு டீச்சரோட முதல் வேலை ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு போனோன்னே அந்த டேர்ம் ஆரம்பிக்கும் போதே அந்த எக்ஸ்பெக்டேஷன், என்னோடய கிளாஸில் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், என்னென்ன ரூல்ஸு, கிளாஸ் ரூல்ஸு அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அடுத்தது பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ பாசிட்டிவ் டிசிப்ளின் வந்து ஒன்று தவறுகளை வந்து திருத்துறதுக்காக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பாசிட்டிவாக எது பண்ணாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி அந்த குட் பிஹேவியரை ரிப்பீட் பண்ண வைக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, அந்த குட் பிஹேவியருக்கு அவங்க அப்ரிசியேஷன் கிடைக்க அவங்க வந்து அந்த பேட் பிஹேவியர்லேருந்து அதை குறைச்சிக்கிட்டு குட் பிஹேவியர் பக்கம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கலாம், இல்லை சின்ன ரிவார்டாக இருக்கலாம், இல்லை பப்ளிக் ரெக்கக்னிஷன், இது எல்லாமே பாசிட்டிவாக ஆக்ட் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணும். அடுத்து நேச்சுரல் கான்சிக்வன்சஸ். இப்போ ஒரு தவறு நடக்குதுன்னா அதோட கான்சிக்வன்ஸை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணால் தான் அந்த தவறு வந்து அடுத்த தடவை பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ நம்ம தவறு பண்ணும்போதே அவங்கள கண்டித்து நம்ம அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அதோடய கான்சிக்வன்ஸ் என்னென்னு புரியாமலே போயிடும். ஒரு இது தப்பு, இது பண்ணக்கூடாது மட்டும் தான் தெரியுமே தவிர அதோட கான்சிக்வன்ஸ் என்ன, அதனால் அவங்க என்ன அண்டர்கோ பண்ண போகிறாங்கிறது எக்ஸ்பீரியன்ஸை பண்ண முடியாமலே போயிடும். ஸோ அப்போது அந்த கான்சிக்வன்ஸை அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஹோம்ஒர்க்கை வந்து மறந்துட்டாங்க அப்படின்னா உடனே இப்போ வெளியே போய் முட்டி போடு அப்படின்னு சொல்கிறத விட பிரேக் டைமில் அதை முடி அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த பாசிட்டிவ் டிசிப்ளின் கீழே வரும். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன புரியும்னா, ஓகே நம்ம வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணலன்னா எப்படியும் ஸ்கூலில் வந்து நம்ம பிரேக் டைமில் பண்ண தான் போகிறோம், அப்போ பிரேக் டைம் வந்து நமக்கு வந்து கிடைக்காது அப்படின்றதுனால அவங்க வீட்டிலே பண்ணிட்டு வந்துடுவாங்க அந்த ஹோம்ஒர்க்கு. அடுத்து ரீடைரக்ஷன் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். ஒரு சைல்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணும்போது அதில் டீச்சர் ஃபோக்கஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து ரீடைரக்ஷன் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இதனால் என்ன ஆகுன்னா, இப்போ ரெண்டு பேருக்கும் அந்த கான்ஃபரன்டேஷன்றது அந்த வாக்குவாதம், இல்லை கருத்து பரிமாறல், சண்டை அப்போது அண்ட் என்கரேஜஸ் பெட்டர் சாய்ஸஸ். ஸோ குழந்தை வந்து அந்த என்ன தவறு பண்ணிகிட்ருக்கோ அதை அப்படியே விட்டுட்டு வேறு ஒரு இதுக்கு வந்து அவங்களை டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறது. அடுத்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கொலாபரேஷன். ஸோ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணி அதை சால்வ் பண்ணுறது. ஸோ அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் கிடைக்கும், அவங்களுக்கு அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கும் வளரும், அதேமாதிரி அவங்களோட கான்ஃபிடென்ஸும் பில்ட் ஆகும் அவங்க சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க. அடுத்தது டைமின்றது என்னென்னா, ஒரு தவறு பண்ணும்போது அந்த குழந்தைய தனியாக
போய் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுக்காம, டைம்ன்றது என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட உட்காந்து காமாக என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி பண்ணேன் அப்படின்னு அவங்கள்ட்ட பேசி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியரை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் வந்து டைம்ன்றது. அடுத்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் யூஸிங் ஏஜ் அப்ரோப்ரியேட் லாங்குவேஜ். நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை இந்த டேர்ம் பார்த்துருக்கோம். ஏஜ் அப்ரோப்ரியேட் லாங்குவேஜ், அது எந்த ஏஜில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய கம்யூனிகேஷனும் இருக்கணும். நமக்கு தெரியுதுன்றதுக்காக நம்ம எல்லா விஷயத்தையும் போய் அவங்க இதில் திணிக்க முடியாது நம்ம. அப்போது அந்த ஏஜ் அப்ரோப்ரியேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். டீச்சர்ஸ் ஆக்டிவாக லிசன் பண்ணணும், அவங்களோட எமோஷன்ஸை வேலிடேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த பிஹேவியர் இஷ்யூவோட ரூட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் எப்படி ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணணுன்ற அந்த ஒரு சென்ஸ் வளரும். அடுத்து மாடலிங் பாசிட்டிவ் பிஹேவியர், இதுவும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு ரோல் மாடல்ஸாக ஆக்ட் பண்ணணும். இந்த டிசிப்ளின்டாக இருக்கிறது அவங்கள்ட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து அவங்கள ரோல் மாடலாக ஏற்றுக்கிட்டு அது மாதிரி நடப்பாங்க. எக்ஸாம்பிள் கைண்ட்னஸாக இருக்கலாம், பேஷன்ஸாக இருக்கலாம், ரெஸ்பெக்டாக இருக்கலாம், இது எல்லாமே. அடுத்து கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி. இப்போ நம்ம ரூல்ஸ் ஒன்று போடுறோம் அப்படின்னா அது கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ப்ரெடிக்டபிலிட்டி இருக்கும். நம்ம மிஸ் வந்து இதுதான் எதிர்பார்ப்பாங்க நம்மள்ட்ட, இது பண்ணலன்னா இந்த கான்சிக்வன்சஸ் நடக்கும், ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வரணும், ஹோம்ஒர்க் பண்ணலன்னா பிரேக் டைமில் நம்மளை பண்ண பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே டீச்சர் வந்து ஒரு நாள் வந்து இதை பண்ணுறாங்க, அடுத்த நாள் வந்து இல்லை பரவாயில்லன்னு விட்டுறாங்க, இல்லை இன்னொரு நாள் 3ஆவது நாள் வந்து பனிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் என்ன ரூல் செட் பண்ணாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும், ப்ரெடிக்டபிளாக இருக்கணும். இந்த தப்பு பண்ணோம்னா இதுதான் நடக்கும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளியராக புரியணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு டீச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய டெக்னிக்ஸ் பாசிட்டிவ் டிசிப்ளின்காக. அடுத்து கிளாஸ் ரூம் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்குது. டெமோக்ரஸினா உங்களுக்கு தெரியும், ஜனநாயக முறையில் நடக்கிறது. கிளாஸ் ரூம் டெமோக்ரஸினா கிளாஸ் ரூமில் அந்த ஜனநாயக முறை எப்படி நடக்கணும். இதுக்கும் பாசிட்டிவ் டிசிப்ளினுக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏன்னா ஜனநாயக முறையில் வந்து எல்லாருமே குரல் கொடுக்கலாம், அவங்களோட வாய்ஸ் ஒப்பீனியன்ஸ். அதே மாதிரி முடிவெடுக்கிறதுல பங்கேற்கலாம், பார்ட்டிசிபேட் இன் டெசிஷன்ஸ். எல்லாரோடையும் இணைஞ்சு பணிபுரியலாம், கொலாபரேட் வித் பியர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஸோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கிடைக்கணும். ஸோ அது பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் கிடைக்கும், அக்கௌண்டபிலிட்டி கிடைக்கும் அண்ட் பிலாங்கிங். எம்பவரிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு டேக் பார்ட் இன் தியர் லேர்னிங் அண்ட் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட். லேர்னிங்க்கும் ஹெல்ப் பண்ணும், அவங்களோட பிஹேவியர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.